நெகோஷியேட் பண்ற வேலையை பார்க்கணும். சரி விடுங்க, நம்ம அடுத்தது டிஸ்கஸ் அல்ல, பண்ணுவோம் அதை இன்னொரு விஷயம் கலைஞர் மேடையில பேசி ஒரு விஷயம், எல்லா இந்த கட்சிகளும் ஒன்னாகும்னா எது, எல்லா திராவிட கட்சிகளும் ஒன்னாகுமா அப்படின்னு ஒரு பேசி இருக்கு. என்ன ரீசன்? நம்ம ஒரு தனிப்பட்ட இதுல நாம பிஜேபி முன்னேற்றத்துல கொண்டு வந்துட்டேன்னா அதிமுக திமுக கூட ஒன்னாகும். அதுதான் ஒரு வாட்டி நடந்தது கர்நாடகத்துல. அதான் இப்போ அதனாலதான் இப்போ அவன் சைலண்டா இருக்குது. நம்ம எடுக்கிறது எந்த ஒரு போராட்டத்துக்கும் அவன் குரல் கொடுக்கறானா இல்லையே. இல்ல, நீங்க ஒரே நிமிஷம், நம்ம வேற ஸ்பீக்கர் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க, அவங்களுக்கு கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே. நீங்க 2 வாட்டி பேசிட்டீங்க. நரசிம்மா பேசுங்க. ப்ரோ நான் பேசலாமா? ஸ்ரீதர், நரசிம்மாக்கு அடுத்தது நீங்க பேசுங்களா. உங்களுக்கு முன்னாடி வந்தாருன்னு நினைக்கிறேன் அவரு, அதனால. இல்ல, எல்லாருக்கும் வணக்கம். அதுதான் ஸோ எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் வைக்கணும்னு, கொள்கையா இல்ல ஐ மீன் பர்சன் வர்ஷிப்பா அப்படின்னா அகைன் வந்துட்டு கொள்கை தான். பட் அது எடுத்துட்டு போறதுக்கு முகம் அப்படின்றது இருக்குல்ல. அண்ட் நம்ம ஸ்டார்ட் ஆன நம்மளோட ஹிஸ்டரி தெரிஞ்சாலே தெரியும். நம்ம அந்த கொள்கை ரொம்ப வருஷமா இருந்தாலுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 89 அத்வானிஜி ரத யாத்திரை மூலமா அவரோட ஃபேஸ்ல தான் வந்து போச்சு நிறைய இடத்துக்குமே வந்துட்டு. அதே மாதிரி ஒரு மூமெண்ட் தான் வந்துட்டு இவர் அண்ணனும் கிரியேட் பண்ணியிருக்கிறது. அதுதான். ஏன்னா வந்து நான் ஆந்திராக்காரன் தான், தெலுங்காரன் தான். ஆனா எனக்கு இப்ப ஒரு 4 நாளா என்ன போட்டு சாவடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு. என்னடா என்ன அங்க இருக்கிற சங்கீஸ் என்னடா இப்படியே பண்றாங்களே. இல்லப்பா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது எதுவுமே ஐ மீன் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் வேண்டிக்கிறேன் கடவுளை. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன் ஜானிபாய், வேற ஒன்று. ஸ்ரீதர் பேசுங்க அடுத்தது. ஐஎம்எஸ் ப்ரோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து 2 வருஷம் முன்னாடிக்கு அப்புறம் தான் வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா நான் வந்து 12th அந்த மாதிரி படிக்கும்போது நான் இதை வந்து ஒரு கிளவுன் பார்ட்டியா தான் பார்த்தேன். தமிழ் இசை இவங்களா இருக்கும்போது என்னை வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ண வச்சது அண்ணாமலை மட்டும்தான். எப்படி மோடியை வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி பாக்குறோமோ அந்த மாதிரிதான் அண்ணாமலையை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அண்ணாமலைக்காக மட்டும்தான் பிஜேபி கொள்கை. எல்லாருமே கொள்கையை பார்த்து வர மாட்டாங்கல்ல. எங்கேஜ் பீப்புள் எல்லாரும் வந்து ஒரு பர்சனோட பர்சனாலிட்டி, அவங்க என்ன எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா பேசுறாங்க. இப்ப வந்து ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான் அவர் பேசுறது. அந்த தைரியம், அந்த கட்ஸ் யாருக்காச்சும் இருக்கா வேற யாருக்காச்சும் இல்ல. அதை நம்பி அதை பார்த்து அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அண்ணாமலை தான், அதுக்கு அடுத்ததான் பிஜேபி. இஃப் அண்ணாமலை அவங்க ரைட் ஆஃப் பண்ணாங்கன்னா ஐ ஒன்ட் பிலீவ் பிஜேபி. ஓகே ஓகே, அதுதான் ஒப்பீனியன். இதுமே இல்ல அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா அந்த டைம்க்கு நீங்க வெயிட் பண்ணுங்க தம்பி ஸ்ரீதர். இல்ல அலமோ, அது என்னன்னா ஒருத்தரோட ஒப்பீனியன் கேட்டு அவ்வளவுதான். பேசுங்க. ஒரு நிமிஷம், நான் இப்ப ஸ்ரீதர் சொல்ற விஷயத்தை தான் வேற மாதிரி சொல்றேன். நீங்க இங்க வந்து ஒரு ஃபேஸ், ஒரு ஃபியர்ஸ் லீடரை வந்து இங்க காமிச்சிட்டீங்க. எதர் நீங்க அடுத்து கொண்டு வர போறவர் இதே மாதிரி ஒரு லீடரா இருந்தா யூ வில் சஸ்டைன் தட். நீங்க அந்த மாதிரி ஒருத்தரை கொடுக்கலன்னா நீங்க யாரை கொண்டு வந்து வச்சாலும் அது வந்து வராது. நான் இப்போ அது வந்து இப்போ வாஜ்பாய்ஜியை பார்த்தோம், அடுத்து அத்வானிஜியை பார்த்தோம், அதுக்கடுத்து அதே ஃபியர்ஸா அதை விட ஃபியர்ஸா மோடிஜி பார்க்குறோம், அதை விட ஃபியர்ஸா நம்ம அமித்ஷாவை பார்க்குறோம், அதை விட ஃபியர்ஸா இவரை பார்க்குறோம், யோகி ஆதித்யநாத். சொல்லு ஸ்ட்ரைட் ஆஃப் லீடர்ஸ் இருக்காங்க, அவங்கள ஃபியர்ஸா இருக்காங்க, அவங்க ஃபியர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த ஃபியர்ஸ்னஸ் பிடிச்சிட்டா நம்ம அவங்கள வந்து ஃபாலோ பண்றோம், அவங்க பின்னாடி போறோம். ஸோ சேம் அதே தான் தமிழ்நாடு பிஜேபி. நீங்க அடுத்து இன்னொரு லீடரை நீங்க காட்டுறீங்கன்னா ஹேஸ் டு பி ஃபியர்ஸ் லைக் அண்ணாமலை. அவரை மாதிரி இல்லைன்னா உங்களால வந்து ஈவன் இந்த ஸ்ரீதர் மாதிரி பசங்க, நம்ம பாண்டி மாதிரி பசங்களெல்லாம் வந்து நீங்க ரீடைன் பண்ண முடியாது. நான் இப்போ சொல்றேன், நான் இப்போ ஓட்டு போட மாட்டேன். நான் 2029 வந்து ஓட்டு போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ என்னோட இது அதுக்கு மட்டும்தான். ஸோ நான் இங்க வரலன்னு நான் கூட வர மாட்டேன். நான் 2012 மோடிஜி பார்த்து தான் நான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் இன்னை வரைக்கும் சப்போர்ட்ல இருக்கேன். ஸோ ஆனா ஃபியூச்சருக்கு வந்து இதுதான். அந்த இடத்துல வந்து வரல அப்படின்னா எனக்கு இஷ்டம் இல்லை. என்னன்னா மேல போயிட்டு கீழே போறதுக்கெல்லாம் நான் தோக்க போறதுக்கு நான் ஏன் கூட நிற்கணும்? தெரிஞ்சே தோக்குறவங்களோட நான் எதுக்கு என்னோட டைம் வேஸ்ட் பண்ணி என்னோட இது பண்ணுவேன்? நான் இங்க இருக்கேன், 4 பேர்த்தோட சண்டை போடுறேன், 4 பேர்த்தோட நம்ம ஐடியாலஜி பேசுறேன், இதுதான் பெஸ்ட்ன்னு சொல்ல இதெல்லாம் பண்றேன்னா நாளைக்கு நம்ம வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் பண்றேன்.
எவனுக்கும் தூக்கிட்டு நான் வந்து இது பிடிச்சிட்டு அவனை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு நான் வேலை செய்யணும். நீங்க எப்படி 20 சீட்டை வாங்க போறீங்க, 2-3 ஜெயிக்க போறீங்க. இதுக்கு எதுக்கு நான் வந்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ணி, என்னோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணி, என்னோட டேட்டா வேஸ்ட் பண்ணி, என் கை காசு இது பண்ணி எங்காச்சும் கூட்டம் போட்டாங்கன்னா வர்றதுக்கும் தலைவரை போய் பார்க்கறதுக்கு இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும்? என் பர்சனல் மணி நான் எதுக்கு அன்னெசரி வேஸ்ட் பண்ணணும்? நான் வந்த இது வரைக்கும் என் வாழ்க்கையில எங்கேயும் நான் கொடுத்துட்டு போகல. பல்லடம் கூட்டத்துக்கு லீவ் போட்டு வந்து 2 நாள் இருந்து கொடுத்து நான் திரும்பி வந்தேன். நான் இன்னொரு கூட அப்படிலாம் வரமாட்டேன். நான் இது என்னன்னா இது இப்படித்தாங்கும் போது அப்ப நீங்க அடுத்த அந்த மாதிரி ஒரு ஃபியர்ஸ் லீடர் காட்டினீங்கன்னா நான் வந்துடுவேன். இந்த ஜெஸ்ஸி மேடம் பேசுனதுக்கே நான் அவங்கள்ட்ட அதை சொல்லணும் தான் நான் அப்பவே ரெக்வஸ்ட் பண்ணேன். அவங்களுக்கும் சொல்றேன், அப்படியெல்லாம் நம்பிக்கை வைக்க முடியாது மேடம். நீங்க வந்து நீங்க உங்க இதுல வேற வேற நிறைய பேர்த்த பார்த்துக்கலாம். எங்க இதுல நாங்க பார்த்த ஆட்கள்ல பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இதுதான். ஸோ இதை விட பெஸ்டா நீங்க எங்களுக்கு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாங்க வெயிட் பண்ண தயாரில்லை. எங்க வேலையை நாங்க பாக்குறோம். நீங்க என்னைக்கு பெஸ்ட் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நாங்க வேற யாரையும் சப்போர்ட் பண்ண போறதில்ல, உங்களையும் சப்போர்ட் பண்ண போறது இல்லை. நீங்க யாராவது இங்க வந்து மிக்சர் சாப்பிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். உங்ககிட்ட தான் எல்லாம் இருக்குதுல்ல, நீங்க பாத்துக்கணும். 6ஆம் கிளாஸ் ஒரு 6th ஆக்சுவலா ஸ்டாண்டர்ட்ல 6 இன்னைக்கு வருஷமா அவர் பண்ணிட்டு ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப என்னைக்குமே மைக்க பார்த்தா தைரியமா கட்ஸோட பேசுற ஆள் அப்படியே போயிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வெறுக்கணும் போல இருக்கு. வேற ஓகே level. கிருஷ்ணா நிமிஷம் நீங்க ஜானி பாய் சாரி பேசுங்க எனக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட். இந்த சைடு லைன்ல இருப்பாங்க. சாரி சார் நான் வந்துட்டு இல்ல போயிட்டு நீங்க இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பேசணும்னா நீங்க இல்லைங்க எனக்கு ஆஃபீஸ் கால் வந்துட்டே இருக்குங்க. நான் இப்போ கூட ஒரு சரி கால் ஓகே. இப்ப போயிடுவேன். 2 மினிட்ஸ் இப்ப பேசிக்கிறேங்க. பேசிடுங்க. 2 மினிட்ஸ் அதுதான். சாரி ஐ நோ தட் ஐ அம் ஸ்கிப்பிங் தி லைன். ஐ அம் வெரி சாரி ஃபார் இட். மேடம் நான் முன்னாடி பேச ஆரம்பிச்சேன். சரி இப்போ ஃபர்ஸ்ட் இங்க உள்ளவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து வந்த இன்னைக்கு அண்ணாமலை பின்னாடி வந்தவங்க எல்லாருமே வந்து கட்சிக்காகவும் கொள்கைக்காகவும் வந்தவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க. இப்போ ஒரு சார் சொன்ன மாதிரி தான் நான் கண் கூட பாத்திருக்கேங்க. இப்போ முந்தானத்து கூட ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க. நாங்க அண்ணாமலைக்காக வந்தவன் 10 பேர், கட்சிக்காக வந்தவன் 5 பேர், கொள்கைக்காக வந்தவன் 5 பேர். வி நீட் டு அக்செப்ட் த ஃபேக்ட். அதை அக்செப்ட் பண்ணலன்னா நான் சொல்றேன் நான் இப்படி பிரிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து திடீர்னு ரொம்ப ஈஸியா அட்வைஸ் பண்ணிட்டு போயிடறாங்க. பிஜேபி இஸ் நாட் லீடர்ஷிப் பார்ட்டி, பிஜேபி இஸ் நாட் சிங்கிள் மேன் பார்ட்டி அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். நானும் அந்த 2.25% உள்ளவன் தான். அதெல்லாம் அந்த 2.25% தான் அடக்கமானுச்சு. அந்த 2.25 இன்னைக்கு 15% போன காரணம் அண்ணாமலை. லெட்ஸ் அக்செப்ட் இட். அதே மாதிரிதான் நரேந்திர மோடியுமே 2009 வந்து உங்களுக்கு நிதர்சனம் தெரிஞ்சிச்சு. 116% 116 சீட் தான் வாங்கணும். அன்னைக்கு நரேந்திர மோடிங்கிற ஒருத்தருக்காக ஃபைட் பண்ணி கோவால சிந்தன் சிவர் நடந்த போராட்டம். அன்னைக்கு நரேந்திர மோடிக்கெல்லாம் உங்களுக்கு 283 சீட்டு கிடையாது. புரிஞ்சுக்கணும். என்னதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து கொள்கை, பிஜேபி என்னதான் கொள்கையில இருந்தாலும் அண்ணாமலை மோடி வந்து அந்த அன்னைக்கு இருக்க அந்த கொள்கையில இருந்து மாறல. ஆனால் அந்த கொள்கையை உங்களுக்கு ஓட்டா மாத்தி தர்றதுக்கு ஒரு தலைவன் தேவை. அது சொன்னா உடனே நம்மளால தலைவன் ஒர்க் ஷாப் நம்ம வந்து அப்படியே போயிடுறோம், ரஜினி மாதிரி போயிடுறோம், உமா மாதிரி போயிடுறோங்கிற மாதிரி ஒரு நம்மளே வந்து ஒரு கிண்டல் பண்றது, நம்மளே வந்து ஒரு பரிகாசம் பண்றது கிடையாது. ஒத்தொத்தனும் ஓட்டு போடுறதுக்கு இவ்வளவு ரீசன்ஸ் இருக்கு. அவனுக்கு இருக்கிற 1000 பிரச்சனைகள் அவன் யோசிக்க மாட்டான். அவனுக்கு ஓகே, அவனுக்கு சில விஷயங்களும் பிடிக்கும். நான் பிடிக்கிற விஷயத்த எனக்கு அண்ணாமலை பேசுறான், நான் அண்ணாமலை இந்த ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு போவான். இதே அண்ணாமலைக்கா ரஜினி பின்னாடி போவான்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் ரஜினி நின்றுட்டு இருந்தாங்க தெரியுமா? நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து அப்படியே சார் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சார். நாளைக்கு அண்ணாமலை இல்லைனாலும் முருகனுக்காக உழைப்போம் சார், தமிழிசைக்காக உழைப்போம் சார், தமிழிசைக்காக என்ன மாதிரி முட்டு கொடுத்து அவனுமே இருக்க முடியாது. பட் புரிஞ்சுக்கோங்க, இப்ப இன்னைக்கு எங்களை மாதிரி ஆட்களே கடுப்பாகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சார். நாளைக்கு இன்னைக்கு அண்ணாமலை தலைவனா வச்சுக்கிட்டு நீங்க தேர்தலை சந்திக்க போறீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு 10 பேரோ 15 பேரோ ஒரு வாலண்டியர் இருந்து ஓட்டு கேட்க வருவான். அது இல்லை அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் தொகுதி வாங்கினாலும் சரி ஓட்டு கேட்க வரமாட்டாங்க. அப்புறம் நீங்க நினைக்கிறீங்க எனக்கு அதிமுக வேணும், நம்ம கட்சி பலம் வேணும்னு சொல்லிட்டு அதிமுக ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு வேலை செஞ்சாங்க எவ்வளவு பேர் அழுதுருக்கானுங்க தெரியுமா? நம்மளுக்கு வந்து சும்மா தெரியாம சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கோம். எனக்கு அதிமுகவும் பிஜேபி சேர்ந்தா ஜெயிச்சிரும். ஜெயிக்காது சார். திருவையாறுல வேலை பார்த்தவனுக்கு தெரியும் சார். நாகர்கோயில ஜெயிச்சது நம்மளோட கட்சி ஓட்டு பிளஸ் அவருடைய பிஜேபியோட ஸ்ட்ரென்த் பிளஸ் அவருடைய கேண்டிடேட். திருநெல்வேலியில அதான் ஜெயிச்சது. ஏடிஎம்கேக்காரன் ஒன்னும் வரல. அவன் வேலை செய்ய மாட்டான். அழுதுருக்காங்க எவ்வளவு பேர். திருப்பத்தூர்ல ஒரு பெரிய அழுதாரு, அவன் ஏடிஎம்காரன் வரமாட்டேங்கிறான், சில பேர் உட்காந்துட்டு இருக்கான் சார் அப்படின்னு. இதெல்லாம் பல முறை சொல்லியிருக்கோம். ஆனா என்ன பண்றாங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நான்லாம் ஆர்எஸ்எஸ் காரன் தெரியுமா, நான்லாம் அப்படிங்கிற மாதிரி. ப்ளீஸ் ஸ்டாப் அட்வைசிங். தெர் இஸ் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு தமிழ்நாடு பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் குரூப்ல ரெண்டு குரூப் இருக்கு. ஒன்னு தலைவன் அண்ணாமலைக்காக வந்த குரூப்,
இன்னொன்னு பிஜேபி, RSS அதுக்காக வந்த குரூப். தேசியம், கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்த குரூப். அந்த குரூப்போட இன்னைக்கு அண்ணாமலைக்காக வந்த குரூப் தான் ஜாஸ்தி. இது யதார்த்தம். இத புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்து முன்னேறுவது பண்ணவே முடியும். தமிழ்நாடு மட்டும் இல்ல சார், ஆல் ஓவர் இந்தியா எல்லாத்துக்குமே ஒரு லீடர்ஷிப் வச்சுன்னா ஓட்டு போடுறாங்க. ஒடிசால ஒரு நவீன் பட்நாயக் இருந்தாரு, 20 வருஷம் இருந்தாரு. வெஸ்ட் பெங்கால்ல பாசு இருந்தாரு, மம்தா இருந்தார், டிஎம்சி மம்தா பானர்ஜி இருந்தார். எல்லா இடத்துலயும் அப்படியா? நம்ம மட்டும் தான் என்ன சொல்றோம், நம்ம வந்து லீடர்ஷிப் கரிஸ்மேட்டிக் பார்க்கணும். அப்படி கிடையாது. எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு கட்சி கொள்கை என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், அதை வாங்கி தரதுக்கு ஒரு தலைவன் வேணும், ஒரு தலைவி வேணும். ஏடிஎம்கே when they do not have the leadership அவங்க தோத்து போனாங்க. பட் அதை வந்து ஒரு ஜெயலலிதா குழந்தை நிப்பாட்டுறப்போ ஓட்டு போட்டோம். நம்ம ஜெயலலிதா ஒரு தலைவராக ஏற்றுக்கிறோம், அப்ப அவங்களுக்கு அவ்வளோ ஓட்டு ஒத்துக்கிறோம். எம்ஜிஆர் தலைவராக ஒத்துக்கிறோம். ஆனா அந்த அண்ணாமலை ஒத்துக்க கூடாதா? அது அண்ணாமலை மட்டும் தலைவன் சொன்னா மட்டும் அப்ப மட்டும் கோவம் வருமா உங்களுக்கு? அப்ப மட்டும் கட்சி வரும், சித்தாந்தம் வருமா? யோசிச்சு பாருங்க சார். நாகப்பட்டினம் மாதிரி இருக்க ஒரு தொகுதியில, லோக்சபா தொகுதியில 12% 10% ஓட்டு வாங்கியிருக்கோம் சார். நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? தஞ்சாவூர்ல பிஜேபி செகண்ட். நினைச்சு பார்க்க முடியுமா? அதெல்லாம் யாருக்காக விழுந்த ஓட்டு? மோடிக்காக மட்டும் விழுந்த ஓட்டா? மோடி 2014 தஞ்சாவூர்ல மொத்தமா மோடிக்காக விழுந்த ஓட்டு 50,000 ஓட்டு. அதே கருப்பு நடந்த வாங்கின ஓட்டு இன்னைக்கு 1,70,000 ஓட்டு. எப்படி வந்துச்சு? ஆன்டி மோடி வந்து ஜொலிச்சு அப்படியே பத்தி எரிஞ்சிட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டுல. இதே நீங்க சொல்ற இதே இன்னைக்கு யாருக்காக அதிமுக கூட்டணி தான் நாங்க ஜெயிக்க முடியும் நீங்க பேசுறீங்கல்ல, அந்த எடப்பாடினாலதான் வந்து தமிழ்நாட்டுல ஆன்டி மோடி ஓட்டு வந்து பத்திக்கிட்டு எரிஞ்சுது. ஒரு ஐஐடி கூட போக முடியாத சுச்சுவேஷன் உருவாக்கி வச்சிருந்தாரு அவரு. முடிச்சிடறேன் சார் குயிக்கா. உருவாக்கி வச்சிருந்தாரு. அதை அணைச்சு, அந்த நெருப்பை அணைச்சு இன்னைக்கு ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணி மோடி வேணும் கொண்டு வந்து விட்டதுக்கு 234 தொகுதி நடந்த அண்ணாமலை காரணம். நைட்டு 11 மணிக்கு உட்காந்துட்டு இருந்தாங்க ஆற்காட்டுல. எதுக்காக உட்காந்துட்டு இருந்தாங்க? அவருக்காக உட்காந்துட்டு இருந்தாங்க, கட்சிக்காக உட்காரல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் பிஃபோர் ஸ்டாப். ஒரு அட்வைஸ் பண்றதுக்கு வந்து கட்சி சிந்தாதான் பிஜேபி வந்து கட்சியினால வளர்க்கப்பட்ட ஒரு ஆள்னால வளர்க்கப்பட்டது இல்லைங்கன்னா வேற அப்படிலாம் கிடையாது. எல்லா இடத்துலயுமே பிஜேபி வளரவும் ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க. மகாராஷ்டிரால ஃபட்னாவிஸ் வச்சுதான் வந்துச்சு. ஃபட்னாவிஸ் திருத்தில உழைச்சாரு. ஃபட்னாவிஸ் தான் வந்து என்னதான் RSS ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எதா பண்ணாலும் அந்த ஓட்டு அறுவடை பண்றதுக்கு மகாராஷ்டிரால ஃபட்னாவிஸ் தேவைப்பட்டாரு. வசுந்தரா ராஜே ராஜஸ்தான் நீக்கப்பட்டப்ப அந்த ஒரு ஸ்லம்பை சந்திச்சது உண்மைதான், அக்செப்ட் பண்ணணும். உத்தரப்பிரதேசல கல்யாண் சிங் அப்புறமா நம்மளால 15 வருஷம் தடுமாறணும். ஏன் தடுமாறணும்? அப்ப அங்க கட்சி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, கட்சி கொள்கை எல்லாமே இருந்துச்சு. ஏன் நம்மளால கட்சி ஏன் ஆட்சி அமைக்க முடியல? அந்த இடத்துல ஒரு மோடின்னு ஒரு தலைவன் வர வேண்டி இருந்தது, ஒரு யோகின்னு ஒரு தலைவன் வர வேண்டியது. அப்பதான் அந்த ஓட்டு அந்த சித்தாந்தம் கொள்கை எல்லாமே வந்து ஓட்டா மாறுனுச்சு, ஒரு ஓட்டா வாங்கி தர முடிஞ்சது. ஏன்னா அந்த கட்சி கொள்கைக்கெல்லாம் ஒரு முகம் தேவைப்படுது. தமிழ்நாட்டிலேயும் அந்த தேசியத்துக்காக விரும்புறவன் இருக்கான். 2 திராவிடம் வேண்டான்னு ஒருத்தன் இருக்கான். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? திருப்பி போய் அவன்கிட்ட கூட்டணி வச்சுட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல அண்ணாமலை டாஸ்மாக் எடுத்து போராடுறாரு. டாஸ்மாக் சில்லறை வியாபாரத்தை ஆரம்பிச்சது ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா. எப்படி போய் அதே கட்சியோட போய் அண்ணாமலை கூட்டணி வைக்க முடியும்? அப்ப அவர் யோசிப்பாரா மாட்டாரா? அவர் ஆனா அதையும் விட்டுட்டு சரி வைக்கிறேங்கிறாரு. என்ன தயவு செய்து அண்ணாமலைக்கும் பிஜேபி வந்தானா அவனை குறை சொல்ற பீஸ் நிப்பாட்டுங்க. நீங்க வந்து அந்த கட்சி சித்தாந்தம் எல்லாம் வச்சு கட்சியை வளர்த்து 2.25% தான். எனக்கு ரொம்ப ஐ எம் ஒன் ஆஃப் த பர்சன். எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும். பிஜேபி எப்ப கூப்பிடுவாங்க தெரியுமா? மேகசின்ல எல்லாம் அந்த எலெக்ஷன் சமயத்துல பொன்னார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு, பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் பாஜக இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு. அந்த ஒரே சமயத்துல மட்டும்தான் பிஜேபி தலைவர்னா யாருன்னு தெரியும். கன்னியாகுமரியில ஓட்டு வாங்கும், கோயம்புத்தூர்ல கொஞ்சோண்டு ஓட்டு வாங்கும். அன்னைக்கு அப்படி இருந்த கட்சியை வந்து இன்னைக்கு 23 லோக்சபா தொகுதியில போட்டி போட்டு ஓட்டு வாங்க வச்சிருக்காரு தலைவர். விராலிமலையில ஓட்டு விழுந்திருக்குது தெரியுமா? விராலிமலையில தெரியுமா? அப்ப எவ்வளவு பேர் பிஜேபி தெரியும்? இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் பிஜேபி கொடி பறக்குது. ஓட்டு விழுதா இல்லையாங்க அடுத்த விஷயம். அண்ணாமலைங்களும் காமன் மேனுக்கு போயிட்டான் சார். அதை விடுங்க, கட்சி வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம் சொல்லிட்டு இங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அண்ணாமலை என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம் சார். அதுதான் சார் சேஞ்ச். இன்னைக்கு உங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் பாஜகவோட கட்சி கொள்கை கோட்பாடுகளை கொண்டு போறதுக்கு ஒரு முகம், அந்த முகம் தான் அண்ணாமலை.
அது பிரிச்சு பார்க்க முடியாது. அண்ணாமலை தான் பாஜக, பாஜக தான் அண்ணாமலை தமிழ்நாட்டுல. நாளைக்கு நீங்க பாட்டு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் போயிருங்க. நாளைக்கு முருகன் வருவாரு, யாரோ ஒருத்தர் வருவாரு. இல்லைங்களப்பா, அவர் முயற்சி செய்வார். ஆனா அங்க ஃபேஸ் கிடையாது. நான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அண்ணாமலை அளவுக்கு ஒரு அடுத்த லீடர் இருந்தாங்கன்னா என்னைக்கோ ஒரு நாளுக்கு மாறிட்டு போயிருக்கும். அது அடுத்து வர போற அங்க உள்ள தலைவர்களே தெரியுது, ஐயோ வி கேனாட் ஃபுல் அண்ணாமலை ஷூஸ். அதை யோசிக்கிறாங்க அவங்க. அதனாலதான் இன்னும் டெல்லி டைலமால போயிட்டு இருக்கோம் நம்ம. நான் ஏன்னா எங்க பாரு ஒரு ஒரு 10 நாள் முன்னாடியே ஒரு விஷயம் தெரியும். அப்ப நான் தான் யோசனை, இது ஃப்ரெண்ட் தான் சொன்னேன். எப்ப வந்து சில பேருக்கு வந்து இவங்க அட்வைஸ் பண்ண போறாங்க பாரு, கட்சி பிஜேபினா வந்து கட்சி கொள்கைலாம் பெருசு, லீடர்ஷிப் பெருசு இல்லைன்னு சொல்லுவாங்க பாரு. அண்ணாமலைனா எவன் வந்தாலுமே நம்ம வந்து 18% கிடைக்கணும். வராது சார், வரைய வர. நான் எழுதி தரேன் நான். நீங்க ரிமூவல் ஆஃப் அண்ணாமலை சோ ஈஸி. அமித்ஷாவோட டன் இட் லாங் பேக். ஏன் பண்றாரு? அவருக்கு தெரியுது, ஐயோ அண்ணாமலை தூக்கிட்டு ஒருத்தனாலும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பயம்னா அண்ணாமலை நம்பி கொடுக்கறது பயப்படுறாங்க. இந்த வருஷ பரப்புல கொடுங்க சார், அண்ணாமலை தான் சிஎம் சொல்லி டிக்ளேர் பண்ணி பிஜேபி போட்டு தைரியமா இருந்தா. ஆமா, அடுத்த முடிச்சிருந்தா லாஸ்ட் பாயிண்ட். அடுத்த வருஷ பரப்புல பாக்கலாம் சார் கட்சி எங்க போகுதுன்னு சொல்லிட்டு. 18% 28% வருதா இல்லையா மட்டும் பாருங்க நீங்க. So please stop advising others saying that BJP is a கட்சி பார்ட்டி, கொள்கை பார்ட்டிங்களா. அதே கொள்கை கட்சி கொள்கை எல்லாம் இருக்குது. ஆனா அந்த கட்சி கொள்கை காமன்மெண்ட் கொண்டு போனது அண்ணாமலை. ப்ளீஸ் கிவ் த கிரெடிட் டு ஹிம். தேங்க்ஸ். ஓகே, நான் ஒரு 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்கள் பார்ட்டி ஐடியாலஜி இந்த இதில் பேசும்போது நீங்கள் ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷனுக்கு கோல்வாக்கர் மாதிரி ஒரு வீர் சவர்கர் மாதிரி ஒரு ஸ்டால்வர்ட்ஸ் தேவைப்பட்டது. அது பாப்புலரைஸ் ஆனது ஒரு ஸ்டார்டிங் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணது, ஹெக்டவர் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் பெருசாக அதை ஒரு காட்டுத்தீ மாதிரி கொண்டு போகிறதுக்கு பெரிய ஒரு முகம் தேவைப்பட்டது. அதுதான் கோல்வாக்கர். புரியுதுங்களா? ஸோ ஈவன் ஆர்எஸ்எஸ்லேயும் அந்த ஃபேஸுன்றது டைனமிக் ஃபேஸு, அது வந்து ஃபயர்பேண்ட் லீடர், அது தேவை. சரிங்களா? நீங்கள் சும்மா இந்த ஐடியாலஜின்னு சில பேர் அவங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக உருட்டிக்கலாம். அது என்னன்னா ஒரு அந்த ஐடியாலஜியை கேரி பண்ணுறதுக்கு ஒரு ஃபயர்பேண்ட் லீடர் கண்டிப்பாக தேவை. அந்த அந்த ஐடியாலஜி உருவாக்குன தலைவர் தாங்க, புரியுதுங்களா, மோடிஜி அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த ஃபேஸு ரெண்டுமே வேணும். இன்னொன்று என்னன்னா, நீங்கள் வெறும் ஐடியாலஜி மாதிரி மட்டும் வச்சு ஜெயிக்க முடியுமான்னா, இப்போ மோடிஜி வந்து எத்தனை ஸ்கீம்ஸ் போடுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து உஜ்வாலா ஸ்கீமாக இருக்கட்டும், இல்லை வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. லேடிஸ் டார்கெட் பண்ணுற ஸ்கீம்ஸு, உமன் டார்கெட் பண்ணுற ஸ்கீம்ஸு, எல்டர்ஸ் டார்கெட் பண்ணுற ஸ்கீம். இன்னைக்கு அந்த ஸ்கீம்ஸால் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் அவரோட மன் கி பாத் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அதனோட இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு உள்ள வராங்க. அவங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிலாம் வந்து எடுத்துக்கிட்டா உள்ள வந்தாங்க கிடையாது. நீங்கள் அவர் பண்ண வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு அது வந்து கிரவுண்டில் இம்பேக்ட் ஆகி மோடிஜி அந்த ஒரு பர்சனாலிட்டி ட்ரிவன்லாம் வராங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த ஓட்டெலாம் வேணான்னிடுவீங்களா? இல்லை அவங்களெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணிடுவீங்களா? இன்னைக்கு அவங்க ஒர்க் பண்ணுறது பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ்லேயே அவ்வளோ நம்பர்ஸ், இவ்வளோ உமன் ஓட்டர்ஸோ இல்லை அவ்வளோ ஓட்டர்ஸ் வந்து நமக்கு இன்னைக்கு போடுறதுக்கு காரணம் என்ன? அவர் கூட இருக்கிற பர்சனல் கனெக்ட். புரியுதுங்களா? இது அதெல்லாமே தான். அப்போ நீங்கள் வெறும் ஐடியாலஜினா அது 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 எல்லாமே சேர்ந்தது தாங்க பாலிடிக்ஸு, எல்லாமே சேர்ந்தது தான் எலெக்ஷனு. நீங்கள் வெறும் ஐடியாலஜின்னு எலெக்ஷனை ஃபைட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து என்னன்னா, நீங்கள் அண்ணாமலை மேலே ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பர்சனலாவோ ஏதோ ஒரு வகையில் ஒரு வன்மம் இருந்தால் தான் நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி முட்டு கொடுத்துட்டு இது ஐடியாலஜி இப்படின்னு பேசுறது. நீங்கள் உண்மையிலேயே பிஜேபி growth வரணும்னா இது உங்களுக்கே தெரியும், உங்க மனசாட்சிக்கே தெரியும், இங்கே யார் growth கொண்டு வர முடியும், யார் ஃபேஸாக இருக்க முடியும்ன்றது தெரியும். சரியா? இங்கே எல்லாருமே அடுத்த கேட்கறது என்னங்க, இவ்வளோ பண்ணவரை இங்கே எல்லாருமே கேட்கறது என்ன, இன்னொரு 2 வருஷம் தமிழிசை மேடம் நீங்கள் வந்து 2 டேர்ம் கொடுத்தீங்கல்ல, சரியா? இவர் பர்ஃபார்ம் பண்ணவருக்கு இன்னொரு டேர்ம் எக்ஸ்ட்ரா கொடுங்க, அதுதானே கேட்குறாங்க. அவர் என்ன இல்லை லைஃப் லாங் வந்து பாஜக லீடராக வச்சிருங்க அப்படின்னு யாராவது கேட்குறோமா? இங்கே கிடையாது. பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு,
ஒரு கூட்டணி வச்சிருக்காரு. இதுல மெயின் என்னன்னா, ஒரு என்டிஏன்ற ஒரு நீங்க ஒரு ஏடிஎம்கே நம்மள வந்து கடைசி நேரத்துல நம்மள வந்து பெட்ரேமெண்ட் முதுகு குத்திட்டு போன டைம்லயும் ஒரு கூட்டணி ஒரு அலையன்ஸ் ஸ்டிச் பண்ணி ஒரு 18% ஒரு இது எடுக்கிறாரு. இன்னைக்கு அந்த அலையன்ஸை வந்து பேசப்படுது. ஒரு 4-5 சீட்டு கன்வெர்ட் ஆகும், ஒரு 5 சீட் கன்வெர்ட் ஆகும்னு எல்லாருமே பேசணும். அது ஏன்னா கன்வெர்ட் ஆயிருக்கலாம், மேபி அது கிரவுண்ட்ல அவ்வளோ சீக்கிரமா போகாம இருந்திருக்கலாம். பட் ஆனா அதுக்கான கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்கிட்டமே இருந்தது, புரியுதுங்களா? அதுக்கான டைம் வந்து இன்னொரு 5% 10% ஒரு 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 2 வருஷம் கழிச்சு அது நடக்கலாம். எப்போ வேணா கிரவுண்ட்ல அந்த வின்னபிலிட்டிக்கு எப்போ வேணா நடக்குங்க. அது வந்து ஒரு மேஜிக், புரியுதுங்களா? நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தா திடீர்னு அந்த ஒரு கிரவுண்ட்ல ஓட்டர்ஸ் கிட்ட அந்த ஒரு ரெவல்யூஷன் நடக்கும். இதுதான் எல்லா எலெக்ஷன்ஸும் ஒரு புது பார்ட்டி பிஜேபி வந்து ஒரிசாவா இருக்கட்டும், திரிபுராவா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அதுதான். ஸ்லோவா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது தான். அந்த ஸ்டார்ட் செம ஸ்பீடா கன்வெர்ட் ஆகும் ஒரு டைம்ல. அந்த கன்வெர்ட் ஆகும்போது நம்மளாலே நம்ப முடியாது, அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அந்த அட்வைஸ் பண்றது வன்மத்தை கக்காதீங்க. பிஜேபிக்கு எது பெஸ்ட்ன்றது அதை பார்த்துட்டு பேசுங்க. நீங்க எடப்பாடி கிட்ட மறுபடியும் போனீங்கன்னா, இன்னைக்கு எடப்பாடிக்கு தான் தேவை. நான் என்ன சொல்றேன்னு, அலையன்ஸுக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. பட் அலையன்ஸுக்கு போகும்போது டிடிவியோ இந்த மாதிரி ஆளுங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. நீங்க அண்ணாமலை அண்ணா வந்து அவருடைய பிரசிடென்ட்ஷிப்பை விட எதுக்காக சண்டை போடுறாரு, எதுக்காக வந்து ஒரு ஃபைட் பண்றாருன்னா, என்டிஏவை இன்டாக்டா, புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கிற என்டிஏ அப்படியே வரணும். அதிமுக உள்ள வந்தாலும் இன்னைக்கு ஓபிஎஸ் டிடிவி எல்லாருமே இருக்கணும், புரியுதுங்களா? நீங்க வந்து அதான் சொல்லுவாங்களே, நீங்க ஊர் சேர்ந்தாதான் தேர் இழுக்க முடியும்னுவாங்க. இன்னைக்கு டிஎம்கே வந்து ஒரு அவ்வளோ பணம் வச்சிருக்காங்க கரப்ஷன் பண்ணி, அந்த பணத்தை இறைச்சி இது பண்ணுவாங்க. நம்ம இதை வின் பண்ணணும்னா எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும். நீங்க இவங்களோட ஈகோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. யாருக்கு இன்னைக்கு வந்து டிஎம்கே அழிக்கணும், யாருக்கு வந்து வின் பண்ணணும், சர்வைவல் இது இருக்கோ அது ஏடிஎம்கே தான். நம்ம 5 வருஷம் பார்த்து இந்த தலைவரை வச்சுட்டே போயிடலாம், நம்ம ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்ம பார்ட்டி டெவலப் பண்ணிட்டு போகலாம், அது யாராலையுமே மறுக்க முடியாது. சரிங்களா? அடுத்த யாத்திரை போயிட்டு ஒர்க் பண்ணா நம்ம ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து அதிமுக தான் அந்த நிலைமை கம்பல்ஷன் இருக்கு. அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வரணும். அதை விட்டுட்டு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அதிமுக சொல்றதெல்லாம் தலையாட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். நம்ம இதுக்கு முன்னாடி இருந்து அந்த நம்பிக்கையே இருக்காது. இப்ப அதுதான் சொல்றேன், நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். 2020க்கு முன்னாடி நம்ம யாராவது ஒருத்தர் நினைச்சிருப்போமா பிஜேபி தலைமையில கூட்டணி, பிஜேபி வந்து தனியா வளரும் அப்படின்றது யாருக்காவது நம்பிக்கை இருந்ததா? 3% இருந்தப்போ யாருக்குமே இல்லை. நம்ம அப்போ என்ன எதிர்பார்ப்போம்? அதிமுக வருமா கூட்டணி, டெல்லி வந்து டிஎம்கே கூட்டணின்னு சொல்லியிருந்தா கூட நம்ம ஒத்துக்கிட்டு தான் இருந்திருப்போம். கரெக்டா? நீங்க அடுத்த எலெக்ஷன்ல டிஎம்கே தான் வந்து கூட்டணி அப்படின்னு டெல்லி சொன்னா ஒத்துக்கிட்டு இருந்திருப்போம். அந்த பழைய நிலைமையே இருந்தது. ஏன்னா நம்மளால தனியா வின் பண்ண முடியாது, யாராவது ஒருத்தர் தேவை நமக்கு. பட் இன்னைக்கு ஐடியாலஜியும் காம்ப்ரமைஸ் பண்ணாம இவர் தனியா பார்ட்டி க்ரோ இது பண்றாரு, வளர்க்குறாருன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இதை வந்து யாரும் அபியூஸ் பண்ணல, அவரு யாரும் இது பண்ணல. பட் இங்க வன்மத்தை கக்காதீங்க, அவருடைய எஃபர்ட்ஸை வந்து அக்னாலேஜ் பண்ணுங்க. நீங்க வந்து அது வந்து அது கொஞ்சம் பேர் தான் கிருஷ்ணா, அதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் வரி பண்ண தேவையில்ல. அந்த அட்வைஸ் பண்ற ஆளுங்க அதெல்லாமே அது வந்து இல்ல ஜானி பாய், நான் ஸ்பேஸ் போனா அப்படியே வந்து பிஜேபினா யார் தெரியுமா, முரளி மனோகர் ஜோஷி இருந்தார் தெரியுமா, அவர் இருந்தார் தெரியுமா, என்னமோ நம்மளுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசின்னு இருக்காங்க. ஏங்க நம்ம எவ்வளோ ஆதங்கப்பட்டு இருப்போங்க. நம்ம ட்ரோல் பண்ணும்போது, நம்ம தலைவர்களை ட்ரோல் பண்ணும்போது 2014 2009 நான் தான் சொல்றேன், 2008 வந்து தமிழிசை மேடம் மீட்டிங் வச்சா கூவி கூப்பிடுவாங்க. நான் வந்து 10 பேரை கூட்டின்னு போவேன். அவ்வளோ ஒரு பெருசா இது இருக்காது. நான் தான் சொல்றேன், 15 வருஷம் 16 வருஷமா நான் எல்லா மீட்டிங்கும் போயிட்டு இருக்கேன். அவங்களுக்கும் அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணோம். ஆனா அன்னைக்கு இருந்த நிலைமையில தமிழிசை வந்து பண்ணாங்க, பர்ஃபார்ம் பண்ணாங்க, அன்னைக்கு நம்பணும். சரி, அதுக்கப்புறம் முருகன் வந்தாரு, அவர் பர்ஃபார்ம் பண்ணார் 4 எம்எல்ஏ. இவரு வந்து அதுக்கு அண்ணாமலை வந்தாரு, அவர் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட். அந்த ஒரு
கேடர் மைண்ட் செட்டையே மாத்திட்டாரு. நமக்கு கான்ஃபிடென்ட்டே கொடுத்துட்டாரு, தனியா போக முடியும், நம்மளால வளர முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ யாருமே இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு இவங்களெல்லாம் அக்செப்ட் பண்ணாத மாதிரி இவங்க பேசிட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்ல வரேன். ப்ளீஸ் வந்து நாங்க எல்லாம் முன்னாடி மீட்டிங் இவங்க சொல்ற மாதிரி மீட்டிங்ல அட்டன் பண்ணா யாருமே வரமாட்டாங்க. லாங் பேக்லாம் நாங்க மீட்டிங் அட்டன் பண்ணா ஒரு 10 பேர் வருவோம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த 10 பேருக்கு ஒரு டீ வாங்கலாம்னா அப்படியே யோசிப்போம். யாருடா வாங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் நாங்க இருந்து ஒவ்வொரு வருஷமும் இம்ப்ரூவ் ஆகி இப்ப கட்சி இப்ப எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு ஊர்லயுமே மாவட்ட ஆஃபீஸ் ஓபன் பண்ணி ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்க இடம் தேடுவோம். யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் கட்சி சார்ந்த நிகழ்ச்சினா கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ நமக்கு இடமும் கிடைக்காது, நமக்கு பிளேஸும் இல்லை. ஸோ அவங்கவுங்க வீட்டிலேயே வாசல்லாம் நடத்துவோம். அப்படி படிப்படியா வந்து இப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்க அவ்வளோ பேர் தொண்டர்களையும் சரி, பொறுப்பாளர்களையும் சரி, அவ்வளோ தூரம் அவர் வந்து நமக்கு எல்லா இதுவும் கொடுத்துருக்குறாங்க வசதிகள். இப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஆஃபீஸ்ல இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. இல்லைன்னா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்திருந்தாங்கன்னா ரூம் எல்லாம் எடுத்து ஹோட்டல்ல தங்குற அளவுக்கு கூட நம்ம கட்சியில வந்து இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தருமே தங்குற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கிறாங்க. அப்படி வந்து நீங்க இடம் கொடுக்கறது சொல்றீங்கன்னா மேடம், ஃபர்ஸ்ட்லாம் மீட்டிங் இந்த 2000 அந்த தமிழ் ஃபர்ஸ்ட் இருந்தப்பலாம் ராமகிருஷ்ண ப்ரோ ஆர்எஸ்எஸ் ப்ரோ இந்து குரூப்ஸ் இந்த அவிச்சி ஸ்கூல் அந்த மாதா அமிதாமி அவங்க இருக்காங்களா, அந்த ஒரு ஸ்கூல் அந்த மாதிரி இடத்துல தான் நம்மளுக்கு இடமே கிடைக்கும். ரொம்ப கஷ்டம் தான். அப்படி படிப்படியா இப்ப நானே டிஃபரன்ஸ் அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நம்ம ஒரு பப்ளிக் ஹால்ல வந்து எடுத்து நம்ம மீட்டிங் நடக்கிறது. கரெக்ட். இன்னைக்கு இருக்கிற தலைவர்ஸுக்கு நிறைய பேருக்கு அது தெரியும், கண்கூடா தெரியும் இன்னைக்கு என்ன நடக்குது, எவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்குதுன்றது நல்லாவே தெரியும். ஸோ அவங்க எல்லாருமே இப்ப எல்லாத்துலயுமே கோட்டாஸ் கொடுத்தே நம்ம பழக்கக்கூடாது. யாரு பெஸ்ட், யாரு கிளாஸ் பெஸ்ட், அவங்களுக்கு தான் அந்த குவாலிஃபைட் பீப்புளுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். என்னைக்குமே இந்த சர்வீஸ் இருக்கலாம், நம்ம எல்லாருமே சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம எல்லாருமே ஒரு தலைவரை சூஸ் பண்ணியிருக்கோம், அவர் வெளியில போறோம்னா அவர் ஒரு குவாலிஃபைடு பர்சனா இருக்கிறதுனாலையும் அவருக்கு அந்த இது இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம நம்பிக்கை வச்சு போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த குவாலிஃபைட் பர்சன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல எல்லாரும் மனம் தளர்ந்துடுறாங்க. சோ இப்ப 6 வருஷம் ரஜினி மக்கள் மன்றம் ஆரம்பிச்சாங்க. இப்ப இன்னைக்கு அந்த மக்கள் மன்றத்தில் உள்ளவங்க பாதி பேர் பிஜேபியில் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ரஜினி மக்கள் மன்றம் ஆரம்பிச்சு விமர்சனம் நல்ல சப்போர்ட். அவர் வந்து ஒரு சிலம்பாட்டம் கிளாஸ் அந்த மக்கள் மன்ற வாலண்டியர்ல பேசிட்டு இருந்தோம். அது ரஜினியோட கேண்டிடேட், அப்ப ரஜினி அரசியல் வர போயிருந்தார். யார் தெரியுமா சிஎம் கேண்டிடேட், யார் தெரியுமா, அண்ணாமலை அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்ல தலைவரே, அண்ணாமலை வந்து இது போல ரஜினி கட்சிக்கு போக மாட்டாரு, இஸ் கோயிங் டு ஜாயின் பிஜேபி சூன் அப்படின்னு சிரிச்சாங்க. அடுத்த 5ஆவது நாள் அந்த வெள்ளிக்கிழமை அவர் ஜாயின் பண்றாரு அண்ணாமலை. அதாவது அந்த மாதிரி அண்ணாமலை வந்து நினைச்சிருந்தா நீங்க சொன்ன மாதிரி வெறும் மன்றம் மட்டும் கிடையாது கிருஷ்ணா, வெறும் மன்றம் ரஜினி இது மட்டும் கிடையாது. நீங்க விஜயகாந்தோட பார்ட்டியில நிறைய யூத் இதுல எனக்கு இப்போ நாங்களோட மடிப்பாக்கம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் பார்ட்டில இருந்து நான் ஒரு மீட்டிங் போகும்போதெல்லாம் அவ்வளோ பேர் விஜயகாந்த் பார்ட்டில இருந்து அவ்வளோ பேர். இன்னைக்கு நம்ம லாயர்ஸ் விங்ல துணை தலைவர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க விஜயகாந்த் பார்ட்டில இருந்தே இங்க வந்து மாறி இங்க வந்தது அண்ணாமலை அண்ணனுக்கு. ஏன்னா அண்ணாமலை அண்ணனுக்கு அந்த ஒரு கொஞ்ச நாள் அங்க இருந்திருக்காரு இல்லையா, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு இது அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் இருக்குங்க. அது வந்து இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது, என்ன பண்றது புரிய மாட்டேங்குதால சில பேர் ஈகோயிஸ்டிக்கா நடிக்கிறாங்களா, அதெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது நமக்கு. இதே நரேந்திர மோடி வந்து குஜராத்ல ஒரு நாள் வெளில அனுப்பப்பட்டவர் தான், கரெக்டுங்களா, அந்த லோக்கல் பாலிடிக்ஸ்னால. திருப்பி அதே வந்து அன்னைக்கு திருப்பி அவர் இது பண்ணாங்க. இது எல்லாமே இன்னைக்கு நான் தலைவரை நீக்கிட்டாங்களோ நீக்க போறாங்களோ நான் சொல்லவே வரல. பட் தலைவர் அண்ணாமலை சொல்றப்ப நீ அண்ணாமலை இல்லைன்னா என்ன ஒருத்தர் வந்துருவார் மட்டும் தயவு செய்து அந்த மாதிரி அண்ணாமலைக்காக வந்து கொடி பிடிச்சவன மட்டும் தப்பா பேசாருங்க ப்ளீஸ். இன்னைக்கு அவன் வந்து அவங்கதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து இது என்ன, நீங்க ஹீரோ வர்ஷிப் பண்ணக்கூடாது, இந்த சந்து சாக்குல வந்து ஒரு சில பேர் ஐடியாலஜி இது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது, நீங்க மாத்தாதது பிஜேபி எப்படி
ஃபங்க்ஷன் ஆகும். அது ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, யாருமே வந்து நிரந்தரம் கிடையாதுன்றது எல்லாருக்குமே இங்கே தெரிஞ்சது தான். யாரும் தெரியாமல் லூஸ் மாதிரி வந்து இங்கே யாருமே இல்லை. ஆனால் இவங்க பேசுகிறப்பெல்லாம் அப்படியே நைஸாக இது வந்து ஹீரோ வர்ஷிப் கிடையாது, இது வந்து அப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன இதெல்லாம் பேசும்போது தான் நமக்கு வந்து நீ ஏதோ வேற வன்மத்தில் வச்சுன்னு பேசுகிற. உன்னுடைய ஈகோக்காக நீங்கள் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ பேர் வந்து இப்போ நான் இவ்வளோ உழைப்பு போடுறேன் இல்லைங்க. நான் கோயம்புத்தூரில் ஒரு வாரம் தங்கியிருந்தேன், 2-3 தொகுதியில் நான் தங்கி வேலை பார்த்தேன். எதுக்கு வேலை பார்த்தேன்? எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கத்தால வேலை பார்த்தேன். அண்ணாமலை என்ன கொடுத்தாரு அந்த கான்ஃபிடென்ஸு. இதே மோடிஜி வந்து அதுக்கு முன்னாடி 2019 எலெக்ஷனில் போய் யாராவது இறங்கி வேலை பார்த்தோமா? இன்னைக்கு வேலை பார்த்தவங்க யாராவது போய் வேலை பார்த்தோமா? நீங்கள் கோயம்புத்தூர் தொகுதி எடுத்துக்கோங்க, ஏகப்பட்ட வாலண்டியர்ஸுங்க, ஆயிரக்கணக்கில் வாலண்டியர்ஸ். எப்படி வராங்க அவங்கலாம்? எல்லாம் பாதி பேர் அப்ராட்ல இருந்து வந்து வேலையை விட்டுட்டு வந்து நீங்க 10 நாள் லீவ் வர்றது அவங்களுக்கு கஷ்டம். அப்படியேப்பட்டவங்க எலெக்ஷனுக்காக வந்து ஃபேமிலி கூட சரியா பார்க்காம நீங்க வந்து எலெக்ஷன்ல உழைச்சாங்க. இன்னும் என்னமா இப்ப இந்த பேசுறாங்கல்ல இந்த மாதிரி கட்சி பிஜேபிங்கிறது கட்சிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் நம்பி இல்லை அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல. எனக்கு அவங்க தான் வந்து அண்ணாமலைக்காக பேசணும். ஏன்னா அவங்க தான் முன்னாடி கஷ்டப்பட்டிருப்பாங்க. பொன்னா இருந்தப்ப சரி, இலக்கணேசன் இருந்தப்ப சரி, அவங்களுக்கு தெரியும் ஒரு கட்சினா மீடினா ஒருத்தன் வரமாட்டான் அப்படிங்கிறப்ப டேய் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுடா, நம்மளால எவனுமே கண்டுக்காம இருந்தேன்டா. இன்னைக்கு அண்ணாமலை என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அண்ணாமலை கொடுக்குறான்னு அவர் பின்னாடி பாஜக கொடி வச்சா கொடுக்குறாரு, அவர் தனிப்பட்ட முறையில் கொடுக்கல. அப்ப அப்படிங்கிறப்ப கட்சி போய் சேர்ந்துருக்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த கட்சியை ஒரு காமன் மேன்ட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்காக அண்ணாமலைக்காக இவங்க தான் இன்னைக்கு வந்து பாஜக கட்சி தனிப்பட்ட மனிதர்கள் சேர்ந்தது இல்லைன்னு சொல்றாங்கல்ல. இவங்க தான் அண்ணாமலைக்காக முன்னாடி நின்று இன்னைக்கு இது பண்ணணும். அமித்ஷா ரிமூவ் பண்ணுவாரு பண்ண மாட்டாருன்னு அதெல்லாம் சொல்லவே இல்லை. அதெல்லாம் அவங்க பெரிய விஷயம். நம்ம வி ஆர் நோபடி. பட் நம்ம யுனைடடா தலைவரா சாலிட் தலைவர் முன்னாடி நிற்கணும். We do not need your advices saying that BJP is not about a one-man party. We all know that BJP is a principle of party of principles. எதை வேணா வச்சுக்கோங்க நீங்க. பட் அதை கொண்டு போய் சேர்த்தது அண்ணாமலை. Give him that credit. Stand with him. நீங்க அண்ணாமலை ஸ்டாண்ட் பண்றீங்கனாலே இட் மீன்ஸ் that you are standing for BJP-ன்னு அர்த்தம். அவர் விட்டு கொடுக்குறீங்க, தனியா நின்று இருக்காரு. 23 லோக்சபா தொகுதியில என்னைக்குங்க பிஜேபி நின்றுச்சு? 2009 16 தொகுதியில நின்றுச்சு. கோயம்புத்தூர்ல 5% 6% தான் வாங்கணும். ஃபர்ஸ்ட் டைம் திருநெல்வேலி நின்று நம்ம க்ளோஸா ஜெயிக்கிறது வரோம். நம்ம ஊட்டியில நின்று ஜெயிக்கிறோம். நம்ம ஆல்மோஸ்ட் 5000 5% ஓட்டுல தோத்து போறோம். கொண்டு போய் நிப்பாட்டினது யாருங்க? அதனால ப்ளீஸ் அண்ணாமலைக்காக பேசுறவங்க தப்பா பேசாதீங்க. வன்மத்தை தவிருங்க, அவ்வளவுதான். புரியுதா? அவங்களுடைய பர்சனல் வன்மதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும். இல்லை ஜானி பாய், இப்போ 99 கருணாநிதி 5 வருஷம் கூட இருந்து மத்திய சபையில் இருந்துட்டு முரசொலி மாறனுக்கு வைத்தியசாலை வரைக்கும் வாங்கிக்கிட்டு வெளில முதுகு குத்திட்டு வெளில போனார். அதே மாதிரி எடப்பாடி 4 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு இவன் யோக்கியவனா இருந்தான்னா 21 எலெக்ஷன் முடிஞ்சதுமே ரிசல்ட் வந்ததுமே இது உங்களால் தான் நான் தோற்று போயிட்டோம் அப்படின்னு அப்பயும் வெளில போயிருக்கணும். மானஸ்தனாக இருந்தான்னா இவன் இருந்து 24 தேர்தலுக்கு முன்னாடி இவன் வெளில போகிறான்னா அவன் கூட இருந்து குடி பொறிக்கிறவன் தான். திருப்பி நீங்கள் எப்போ தான் திமுக எதிர்த்து கட்சி நடத்துவீங்க? 96 ஒரு எம்எல்ஏ 96 ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிங்க. அதுக்கப்புறம் கட்சி எங்கே தான் இருந்துச்சு? எப்போ தான் 2 திராவிட கட்சி எடுத்து கட்சி நடத்துவீங்க ஆரம்பிப்பீங்க? நீங்க கட்சியை வளர்க்கலன்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு உங்களாலதான் எனக்கு போகுது, மைனாரிட்டி ஓட்டு இல்ல உங்களாலதான் எனக்கு நாங்க தோத்தோம்னா 21 எலெக்ஷன் தோத்ததுக்கு அப்புறம் ஓபிஎஸ் தோக்கணும். அப்பயே நீ முடிவு எடுத்துட்டு போக வேண்டியது. அப்பயே வெளில போயிருக்கணும். இவனுவெல்லாம் வந்து திருந்த மாட்டானுவான், ஜெயலலிதா மாதிரி திருந்த மாட்டானுவெல்லாம். நம்ம அந்த 3% 4% நம்ம உட்காந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வின்னபிலிட்டிக்கான அவனுக்கு வின் பண்றதுக்கான சீட் நம்ம ஓட்டு போட்டுடணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணானுங்க. எங்க நம்ம தலைவர் வந்து கொஞ்சம் அதிக சீட்டு கேட்டவுடனே இவனுங்க தனியா வளர்ந்துருவானுங்களோ அப்படின்ற பயத்துல அவனுங்க போயிட்டாருங்க. அவ்வளவுதான். இல்ல அப்படி சில பேர் 2016 பொன்னார் கூட்டணி சொல்றாங்க, என்டிஏ கூட்டணி சொல்றாங்க. 2014 என்டிஏ கூட்டணி ஆரம்பிச்சு வச்சு கொடுத்துட்டு அவர் அமைச்சர் ஆயிட்டாரு. அவர் கட்சி தலைவர் தமிழிசை வந்துச்சு. 2016 அந்த கூட்டணி நிலைச்சு இருந்துச்சா? பாமக வந்து அவர் அன்புமணி வந்து தனியா போயிட்டாரு. அந்த மதிமுக அவனும் தனியா மக்கள் நல கூட்டணி போயிட்டானுவோம். இவங்க எல்லாம் அவர் கட்டமைச்சு கொடுத்துட்டு போட அந்த கட்சி அடுத்த 2 வருஷம் கட்டமைச்சு வச்சுக்க முடியல கையில.
அது இதெல்லாம் வந்து பேசுறது வன்மத்தை தவிர்க்கணும் தான் வாயில வந்துடுது. வாங்க அரவிந்த் ப்ரோ. ரெண்டு 2 தடவை இதுக்கெல்லாம் கட்சிகளை பொறுப்பு கொடுத்தாங்க தொடர்ச்சியா 6 வருஷம். நான் நோட்டா கட்சியிலே வச்சிருந்துச்சு. பேசுங்க அரவிந்த். சொல்லுங்க ஜானி, என்ன எல்லாம் தூங்கலையா நீங்களாம்? ஊர்ல 12:30 தூங்கல ஆயிடுச்சு. இல்ல, இங்க ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியா போயிட்டு இருந்தது. சரி இல்ல இல்லைங்க, இங்கேயும் அப்படித்தான். எனக்கெல்லாம் ஏகப்பட்ட வாட்ஸ்அப் கால்ஸ், பிங்ஸ் ஊர்ல இருந்து. முக்கியமா விமன் சொந்தக்காரங்க லேடிஸ் தான் வந்து அத்தனை பேர் பிங் பண்ணி கேக்குறாங்க என்ன நடக்குதுன்ட்டு. லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் இல்ல, அண்ட் அந்த வாட்ச். அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க இவங்க காசிப் பேசி. தலைவர் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அவர் யூஸ்வலா பேசுறது தான். நான் வந்து அந்த ஒரு ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேருக்கு கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க வந்து அதிமுக இதுவா இருந்தா நீங்க போயிடுவீங்களா அப்படின்னு. அதுக்காக கூட மேபி அவர் சொல்லியிருக்கலாம் ஒரு எமோஷனலா. ஆனா இவங்க அதை வந்து வேற மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைகமாண்ட் என்ன நான் ஒரு முடிவு மீட்டிங் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்கள்ட்ட விட்டுருவோம். பட் அகைன் கிருஷ்ணசாமி சொன்ன மாதிரி தான், வெதர் சம்படி லைக்ஸ் இட் ஆர் நாட், தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா கல்ட் லார்ஜர் தென் லைஃப். ஓகேங்களா? எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதால இருந்து கருணாநிதியில இருந்து அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் தமிழ்நாட்டில். நான் வந்து எம்ஜிஆரை ஒரே ஒரு தடவை நேரில் பார்த்துருக்கிறேன். அப்போ மேபி எனக்கு 6 வயசு 7 வயசு இருக்கும். மொடக்குறிச்சி தொகுதி எக்ஸ்எம்எல்ஏ பாலகிருஷ்ணன் வந்து எங்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரரு. அவர் கல்யாணத்துக்கு வந்து எம்ஜிஆர் வந்திருந்தார். அவர் தான் வந்து தாலி எடுத்து கொடுத்தாரு. வந்து ஒரு 5 நிமிஷம் தான் முகூர்த்த நேரத்துக்கு அப்போ வர்றாப்புல வந்து தாலி எடுத்து கொடுக்குறாரு. ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறாங்க. அவ்வளோதான் விட்டாங்க டைம். ஒரு லேடி வந்து தன்னோட குழந்தைய தூக்கிட்டு போச்சு பேர் வைக்க சொல்லி. மணவரையே வந்து ஸ்தம்பிச்சிருச்சு. அவரு லிட்ரலி ஹி ரேன். நான் எங்க அம்மா மடியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு இன்னமே பசுமரத்தில் அடிச்ச ஆணி மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. எம்ஜிஆர் வந்து 2 குழந்தைகளுக்கு பேரை வச்சுட்டு ஹி லிட்டரலி ரேன் அவே ஃப்ரம் த ஸ்டேஜ். அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஃபாலோவிங், மாஸ் ஃபாலோவிங், ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் நான் வந்து முதல் முறையாக வந்து தலைவருக்கு தான் பார்க்குறேன். நான் அஃப்கோர்ஸ் சினிமாக்காரங்க விட்டுருங்க, ரஜினி, விஜய் அவங்களுக்குலாம் இருக்கு. பட் ஒரு நான் பொலிட்டிக்கல் பர்சன் கம்ஸ் ஃப்ரம் ஹம்பிள் பேக்ரவுண்ட், விவசாய பேக்ரவுண்ட்லேருந்து வந்து, அதாவது இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு போன தடவை நான் இந்தியா போயிருக்கும்போது வந்து, என் வீட்டு காம்பவுண்ட் கேட்லேருந்து என் வீட்டு வாசப்படியை முதிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 10 செகண்ட் தான் ஆகும். ஆனால் நான் தலைவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. வயசான, அதாவது எங்கள் சித்தப்பா 2 பேர் வந்து அவங்களுக்குலாம் 75-80 வயசு இருக்கும். அவர் தலைவர் வர்றதுக்கு முன்னாடி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, யாரு சால்வை போத்தணும் அப்படின்ட்டு. சின்ன பசங்க மாதிரி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இல்லை நான் தான் போத்துவேன் அப்படின்ட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 வயசு இருக்கு 2 பேருக்கும். அப்புறம் சொந்தக்கார லேடிஸ் எல்லாம் வயசு வித்தியாசம் இல்லாம, ஜெண்டர் வித்தியாசம் இல்லாம அத்தனை பேர் வந்து தேவர் லைக் த்ராங்கிங் ஆன் ஹிம். அப்புறம் நீ எண்மண் எண்மக்கள் யாத்திரையெல்லாம் பார்த்துருப்போம்ல, இந்த கரும்பு சாரை புளிவாங்கல, அந்த மாதிரி சக்கைய புளிஞ்செடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபேன் ஃபாலோவிங் யாருக்கு இருக்கு? இதுதான் ஒர்க் அவுட் ஆகும் தமிழ்நாட்டில். பட் யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் எஸ்பெஷலி கொங்கு பெல்ட் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து they are like hundreds and hundreds of youngsters are going behind தலைவர். ஜானி நீங்க சொன்ன மாதிரி நான் கோயம்புத்தூர் இதுக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். எந்த தெருவில் போனாலும் ஒரு 10 பேர் 10 வாலண்டியர்ஸ் கொடி பிஜேபி கொடியை பிடிச்சிக்கிட்டு கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் சொந்தக்காரர் ஊர் ஒன்று வடுகபாளையம் அப்படின்ட்டு, பல்லடம் தொகுதி, ஒரு குக்கிராமம். நான் வந்து அங்கே வந்து பிரச்சாரத்துக்கு வர்றேன். பல்லடம் சட்டமன்ற தொகுதி, கோயம்புத்தூர் இந்த தொகுதி பாராளுமன்ற தொகுதி. எங்கள் சொந்தக்காரன் கூப்பிட்டு கேட்குறேன், ஓகே நான் நாளைக்கு ஒரு 10 பேர்த்தோட நாளைக்கு நான் வர்றேன் வடுகபாளத்தில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போது, அட ஏப்பா ஆல்ரெடி 3 டீம் வந்துட்டு போயிருச்சு, நீ இங்கே வர வேண்டாம், வேற எங்கேயா போய் பண்ணு அப்படின்னாங்க. ஸோ வாலண்டியர்ஸ் லைக் அக்ராஸ்